மாங்காய் பார் செய்கிறதுக்கு மாங்காயை தோல் சீவி குட்டி குட்டியாக அரிஞ்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் பாருக்கும் மாங்காய் நல்லா அல்வா பதத்துக்கு வெந்துருச்சு. இதை ஆறினோன்னா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். மாங்காய் பார் செய்கிறதுக்கு ஆற வச்சுருக்கேன். வேக வச்ச மாங்காய் ஆறிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கூழ் மாதிரி அரைச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். சக்கரை 5 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு சிட்டிகை. இது எல்லாத்தையும் கலந்து அடுப்பில் வச்சு கலரலாம். 10 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிண்டியாச்சு. இதுமாரி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தட்டில் எடுத்து ஊற்றிக்கலாம். பேப்பர் கணத்துக்கு நல்லா ஊற்றி வச்சுட்டேன். 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுக்கிறதுக்கு வத்தல் மாதிரி சூப்பராக வரும். மேங்கோ பாரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 நாள் நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு. அப்படியே சூப்பராக எடுக்கிறதுக்கு வருது. இதுமாரி லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று கோன் மாதிரி செஞ்சு ஒரு லேயரில் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று சும்மா 4ஆக மடித்து வச்சுருக்கேன். நல்லா ரோஜாப்பூ மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மேங்கோ பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பூ மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். இனிப்பு புளிப்பு கார டேஸ்ட்டோட செம டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி